ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக குரு வாழ்க குருவே துணை ஓம். அனைவருக்கும் அடியனின் நமஸ்காரங்கள். ஸ்ரீ ஹயக்ரீவர் ஜோதிட பயிற்சி வித்யாபீடம் ஆச்சாரியர் சந்திரசேகர். யார் ஒருடைய ஜாதகத்தில் காதல் நிறைவேறாமல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தில் குரு புதன் கிரகச்சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா அவங்க காதல் செய்யக்கூடிய விஷயங்களை ரொம்ப கவனம் இருக்கணும். அதிகமான கால வருடங்கள் என்பது அவங்க கடக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறாங்களா, அன்புகள் பரிமாறுறாங்களா, 2 பேருக்கு பிடிச்சிருச்சா, ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் கடப்பதற்கு முன்னாடியே திருமணத்தை முடிச்சிடணும். இல்லை ஒரு சில ஆண்டுகள் கடக்குது அப்படின்னா அந்த திருமணம் என்பது பார்த்திங்கன்னா காதலை வெற்றி கொடுக்காது. அப்போ ஒரு ஜாதகத்தில் யாருக்கு குரு புதன் கிரகச்சேர்க்கை இருக்கோ, அல்லது குரு தன்னுடைய 5, 7, 9ஆம் பரிய புதனை பார்க்குதோ, அல்லது குரு புதன் எங்கே இருந்தாலோ ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த 3 டிகிரிக்குள்ள ரொம்ப க்ளோஸ் இருந்தாலும் சரி, இது மாதிரி குரு புதன் ஏதாவது ஒரு விதத்தில் கிரகச்சேர்க்கையாக தொடர்பு இருக்குது அப்படின்னா அந்த ஜாதருடைய காதல் என்பது நிறைவேறாது. திரும்ப அடுத்தடுத்த காதலாக போயிட்டு இருக்குமே தவிர அது நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. இந்த ஜாதகர் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், 1983 பிறந்த ஒரு ஜாதகருக்கு தனுர் லக்னம், லக்னத்தில் பார்த்தீங்கன்னா குரு புதன் கிரகச்சேர்க்கை ஒன்றா இருக்குது. அந்த தனுசு பார்த்தீங்கன்னா திதி சூனி வீடாக இருக்குது. அப்போ திதி சூனி வீட்டில் குரு புதனோட கிரகச்சேர்க்கை இருக்குது. இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா பல காதல்களை கடந்து வந்துட்டார். கிட்டத்தட்ட ஒரு 6 காதல் கடந்து வந்தாச்சு. இன்னும் திருமணம் ஆகலை. அப்போ காதல் செய்கிறாரு. அந்த காதல் சில ஆண்டுகளில் அது காணாமல் போயிடுது. திரும்ப ஒரு காதல் வருது. திரும்ப அந்த காதல் கைவிட்டு வெளியேறுது. திரும்ப அடுத்த காதல், இப்படியே நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கு. தவிர காதலுக்கு உண்டான ஒரு திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் என்பது கைகூடவில்லை. அப்போ இந்த மாதிரி குரு புதன் கிரகச்சேர்க்கை யாருக்கு ஒன்றா இருக்கோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அது திருமணத்துக்கு உண்டான காரியத்தை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. அப்போ ஒருவேளை இவங்க காதல் சம்மந்த விஷயங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னா ஒரு சில ஒன்று அல்லது 1.5 வருடங்கள் கடப்பதற்கு முன்னாடியே திருமணத்துக்கு உண்டான ஒரு விஷயங்களை செஞ்சு முடித்து திருமணத்தில் ஐக்கியமாயிடணும். இல்லை ஒரு 5-6 வருஷம் போகட்டும் பிறகு திருமணம் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அது காதல் திருமணத்தை கிட்டத்தட்ட கை கொடுப்பதில்லை. ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா இந்த குரு புதன் கிரகச்சேர்க்கை என்பது 100க்கு 95% பார்த்தீங்கன்னா காதல் திருமணத்திற்கு கை கொடுப்பதில்லை. மேற்கொண்டு தொடர்புகளுக்கு 9786195143 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம்.